ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம டேலி ப்ரைம் தமிழில் 4வது வகுப்பு. ஸோ மொதல் 3 கிளாஸில் வந்து நம்ம எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணுறது, கம்பெனி க்ரியேஷனோட விண்டோ என்ன, அதுக்கப்புறம் லெட்ஜர் க்ரியேஷன்னா என்ன, லெட்ஜர் எப்படி பண்ணுறது, அப்போ அதுக்கு போகும்போது குரூப்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, குரூப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு, குரூப்பும் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய டிரான்சாக்ஷன் நடவடிக்கைகளை ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ டிரான்சாக்ஷனில் வவுச்சர்ஸ், இந்த வவுச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு எப்போவுமே பை டிஃபால்ட்டாக பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர்ஸ்குள்ளே தான் அது போகும். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா வவுச்சரோட நேம், பேமெண்ட், அந்த வவுச்சரோட நம்பர், இங்கே லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் நம்ம என்ன சூஸ் பண்ணுமோ அந்த லெட்ஜர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நிறைய நமக்கு பட்டன்ஸ் இருக்கும். இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மேலே எப்பவும் போல் மெனு. அப்போ நம்ம இப்போ இருக்கிறது வந்து பேமெண்ட் வவுச்சர், அதனால அந்த பேமெண்ட் வந்து கிரே ஸ்கேலில் இருக்கும். இப்போ நான் ரிசிப்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரிசிப்ட் வவுச்சர் கிரே ஆகும், ஜேர்னல் மாறும், சேல்ஸ் மாறும், பர்ச்சேஸ், இந்த மாதிரி நம்ம வவுச்சர்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வவுச்சர்ஸ் ஏன் நம்ம இப்போ ஜென்ரலாக வவுச்சர் புக் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு புக் வச்சுருப்பீங்க. இல்லை பேமெண்ட்டுக்கு ஒரு தனியாக வச்சுருக்கலாம், கேஷ் பேமெண்ட்டுக்கு தனியாக வச்சுருக்கலாம், பேங்க் பேமெண்ட் தனியாக வச்சுருக்கலாம். அது உங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து மாறும். அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம் சப்சிடரி புக்ஸ், அதை மாதிரி தான் இங்கேயும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க வெரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரா. இந்த கான்ட்ரா அப்படின்னா என்ன, இதில் என்ன வவுச்சர்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் இப்போ உங்களுடைய கையில் இருக்க காசை எடுத்து நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலோ இல்லை பேங்க்லேருந்து காசு எடுத்துகிட்டு வந்தாலோ இந்த கான்ட்ரா வவுச்சர் போடணும். கான்ட்ரா அப்படிங்கிறது என்னென்னா சேம் நேச்சர், கேஷ் அண்டு பேங்க், நம்ம பிஸ்னஸ்குள்ளே பண்ணிக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் தான் கான்ட்ரா. அப்போ அந்த கான்ட்ரா பண்ணும்போது நான் வந்து இப்போ என்னுடைய பேங்க்லேருந்து தேர்ட் பார்ட்டி பேங்க் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அது கான்ட்ரா கிடையாது. ஸோ கான்ட்ரா அப்படிங்கிறது உங்களுடைய கேஷ் லெட்ஜருக்கும் உங்களுடைய பேங்க் லெட்ஜருக்குமான இடையில் ஏற்படக்கூடிய நடவடிக்கைகள் தான் கான்ட்ரா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட். பேமெண்ட் வந்து பியூராக உங்கள்கிட்டருந்து பணம் வெளியில் போனாலே அது பேமெண்ட் தான். எப்போல்லாம் பணம் வெளியில் போகும், நம்ம செலவு பண்ணும்போது பணம் வெளியே போகும், நம்முடைய கடனை நம்ம திருப்பி கொடுக்கும்போது பணம் வெளியே போகும், நம்மளுடைய அசட்டை வாங்கும் பொழுது, சொத்து வாங்கும்போது பணம் வெளியே போகும். ஸோ இந்த 3 விதமான காரியங்களில் தான் நமக்கு பணம் வெளியே போகுது. அது பேர் இங்கிலீஷில் கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பணம் வெளியே போகுது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த பேமெண்ட் வவுச்சரை வந்து சூஸ் பண்ணணும். அது மாதிரி பணம் உள்ளே வருது அப்படின்னா ரிசிப்ட் வவுச்சரை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். பணம் உள்ளே வருது அப்படின்னா எனக்கு வந்து ரிசிப்ட், பணம் உள்ளே வருது அப்படிங்கிறத நீங்கள் ரிசிப்ட் அப்படிங்கிற வவுச்சரில் வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னல். ஜேர்னல் அப்படிங்கிறது என்ன, நம்ம பார்க்குற ஜேர்னல் அந்த ஜேர்னல் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. இப்போ நம்ம இன்டர்னலாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜேர்னலில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இதில் நான் கேஷ் ஐட்டம் தான் வரும். நான் கேஷ்னால் ரொக்க பரிவர்த்தனை இல்லாத விஷயங்கள் வந்து இங்கே வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். இது வந்து நம்மளுடைய வியாபாரத்தில் நம்ம விற்கிற பொருள் வந்து சேல்ஸில் வரும், வாங்குகிற பொருள் வந்து பர்ச்சேஸ்டு. ஆக 6 வவுச்சர்ஸ் தான் நம்ம அக்கௌண்டிங் வவுச்சரில் இப்போதைக்கு பார்க்குறோம். ஒன்று வந்து கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட், ஜேர்னல், சேல்ஸ் அண்டு பர்ச்சேஸ். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வவுச்சரும் மாற்றும்போது ஒவ்வொரு வவுச்சருக்குமே தனித்தனி நம்பர்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பர்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேமெண்ட்னா பேமெண்ட்டுக்கு தனியாக கிடைக்கும், ரிசிப்ட்டுக்கு தனியாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வவுச்சருக்குமே தனித்தனியாக உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த வவுச்சரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ பேமெண்ட் வவுச்சர் போடும்போது இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ட்ரைனிங் செஷனில் இருக்கிறதால டேட் நம்மளால் மாற்ற முடியாது. பட் லைசன்ஸ் வெர்ஷனில் உங்களால் டேட் மாற்ற முடியும். ஓகே, இது வந்து எஜுகேஷன் வெர்ஷன். இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன லெட்ஜரை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை அப்படின்ட்டு, பை அப்படிங்கிறது டெபிட். அடுத்து இன்னொன்று, இப்போ நீங்கள் சேலரியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் என்ன வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே பேமெண்ட்டை பொறுத்தளவு எப்போவுமே கிரெடிட் வந்து என்னவாக இருக்கும், கேஷாக தான் இருக்கும், மற்றபடி எதுவும் இருக்காது.
அப்போ நீங்கள் சேலரி கொடுக்குறீங்க, அதனால கேஷ் வெளியே போகுது, கேஷ் அவுட்டோ, அதனால நம்ம பேமெண்ட் வவுச்சரை சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எந்த செலவினம் பண்ணாலும் இது சூஸ் இது வந்து பை அண்ட் டூ தான் வருமானம் இல்லை. நீங்கள் இதோடைய செட்டிங்ஸை வந்து மாற்றிக்கலாம். கான்ஃபிகரேஷனில் போயிட்டு எனக்கு 2 பை வேணாம், எனக்கு வந்து சிஆர்டிஆர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு டெபிட் அண்ட் கிரெடிட்டுங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இது எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷன். இன் கான்ஃபிகரேஷனில் எனக்கு யூசிஆர்டிஆர் இன்ஸ்டெட் ஆஃப் 2 பை அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் வரும். இன்னொன்று இந்த டேலி ப்ரைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கான்ட்ரா, ரிசிப்ட், பேமெண்ட் இது மூணையும் நம்ம டபுள் என்ட்ரிலையும் போடலாம், சிங்கிள் என்ட்ரி மோட்லையும் போடலாம். அது எப்படின்னா இந்த சேஞ்ச் மோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு டெபிட் கிரெடிட் வராது. அப்போ இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களோட என்ட்ரியை வந்து நீங்கள் போடலாம். பட் டெபிட் கிரெடிட் வரல அப்படின்னா நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது கிரெடிட் டெபிட் அப்படிங்கிறத நீங்கள் கான்ட்ரா வவுச்சர் போடும்போது இப்போ கேஷ் அப்படின்னா இதுதான் கேஷ், இப்போ இதை தான் நான் டெபாசிட் பண்ண போகிறேன் எந்த பேங்க்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி பேமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மோடோ அது வந்து அக்கௌண்ட்டில் வரும். உங்களுடைய செலவினங்கள் எல்லாமே பர்டிகுலர்ஸில் வரும். ரிசிப்ட்டும் அதே மாதிரி தான், என்ன மோடோ அது வந்து அக்கௌண்ட்டில் வரும், என்ன ரிசிப்ட்ஸ் வருதோ அது எல்லாமே. ஸோ இது வந்து மோடு நீங்கள் எப்போ வேணாலும் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சேஞ்ச் மோட் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் என்ட்ரி மோட் அப்படின்னு கொடுத்தா இது வந்து டபுள் என்ட்ரி மோடுக்கு மாறி. ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வவுச்சருக்குமான எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம